கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? தமிழ்நாடு ஃபுல்லா விவசாயிகள் போராடினதுக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜய் அவங்க மேல பாவம் பார்த்து கொஞ்சம் லைட்டா கூட்டி கொடுத்திருக்காரு. கெஞ்சி கூத்தாடி கதறி கண்ணீர் விட்டு அவர் இது பண்ணும்போது கொஞ்சம் அவர் மனசு வந்து கரைஞ்சி ரொம்ப க்ரை பண்றாங்க, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இறங்கி வருவாப்ல. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கடுத்து தாவேகா ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டோட கடன் 20 லட்சம் கோடியா இருக்கும், நான் சவால் விடுறேன் அப்படின்ற மாதிரி திமுக வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்காங்க. 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும், இதை நான் ஒரு சவாலாக இடத்திலே அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா வீட்டுக்கு போக போகுது முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்ல. முக ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் கிட்ட நியூஸ் பேப்பரை தயவு செஞ்சு படிங்க அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சிருக்காரு. படித்து உண்மையை கண்டுபிடிங்கள், அதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் அன்பான வேண்டுகோள். வாய்ப்பில்லை ராஜா. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், 24 மணி நேரத்துல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. சென்னையிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதுல 8 சிறுமிகள் 4 பெண்கள் அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இதை வைரல் பண்றதை விட்டுட்டு முதலமைச்சர் விஜய் காரை விட்டு இறங்கி வந்துட்டு கை காட்டினாருன்றதை வைரல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. 100% தள்ளுபடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி 100% தள்ளுபடி பண்றாரான்னு பாத்தீங்கன்னா பண்றாரு. ஆனா உள்ள பெரிய ஒரு ஓட்டையை வச்சு பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா 50,000 வாங்கியிருந்தவங்களுக்கு 50,000 தள்ளுபடி பண்றேன், அதுவே நீங்க 1 லட்சம் வாங்கியிருந்தா வெறும் 5,000 தான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. இப்போ என்ன பண்றாருன்னா அதை வந்து எல்லாருமே எதிர்த்து போராடினாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க விவசாயிகள் போராடினாங்க. எங்களை இப்படி ஏமாத்துறீங்களே, எங்க வயித்துல அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி போராடினதுக்கு அப்புறமா இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து சார் இவ்வளவு போராடுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணும்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா 50,000 வந்து 75,000 மாத்திருக்காரு. ஏன் ப்ரோ இதை ஏத்தி தானே கொடுத்திருக்காரு, நல்ல விஷயம் தானே, முதலமைச்சர் விஜய் நல்லது தானே பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்பயும் ஒரு ஏமாத்திருக்காரு பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 100% தள்ளுபடி. 100% என்ன? இப்ப நான் 2 லட்சம் கடன் வாங்கிறதா 2 லட்சமும் தள்ளுபடி ஆகணும், கரெக்டா? அதுதான் 100%. ஆனா தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்றாரு, அதுல லிமிட் செட் பண்ணிட்டாரு. முதல்ல 50,000 அதுக்கப்புறம் எல்லாருமே போராடினதுக்கு அப்புறமா அது 75,000 மாத்திருக்காரு. இவ்வளவு ஒரு குளறுபடி, ஒரு புரிதல் இல்லாத மாநில அரசா இருக்கு. ஆக்சுவலா சில பேருக்கு வந்து இது புரியாம நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க, அப்ப விவசாயம் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணுமா அப்படின்ற மாதிரி. அட பைத்தியக்காரங்களா, இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல படிச்சது இல்லையா? ஏன் அதை சொன்னாங்க? விவசாயம் இல்லைனா நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா நக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத ஒரு வாக்குறுதியில கொடுத்தார், தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாரு. சோ அந்த வகையில வந்ததுக்கு அப்புறம் 100% தள்ளுபடி பண்ணணும்னா மொத்தமா அவங்க வாங்கியிருந்த கடன் மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணணும். ஆனா இவங்க வந்து இப்பயும் ஏமாத்திருக்காருங்க. ஏன்னா 75,000 தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியே கம்பேர் பண்ணலாமே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்ததுல. சோ அந்த முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா மகாராஷ்டிரால எல்லாருக்கும் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு. 36,000 கோடி வந்து தள்ளுபடி பண்ணிருக்காரு. தமிழ்நாடு அரசு எவ்வளவு பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 6,000 கோடி கிட்ட தான். இது 75,000 ரூபாய் அப்படின்னு ஆக்குனதுக்கு அப்புறம் 6,000 கோடி கிட்ட தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை பார்க்கும்போது அதிகபட்ச விவசாயிங்க எவ்வளவு கடன் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 ஏக்கர் வச்சிருக்காங்க, நெல்லு பயிர் போடுறாங்க அப்படின்னா அதிகபட்சம் 1.5 லட்சம் தாங்க வாங்கியிருப்பாங்க. சோ அந்த 1.5 லட்சத்தை தள்ளுபடி பண்ணி விடுங்களேன். விவசாயிங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, விவசாயிங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சினிமால எவ்வளவு டயலாக் பேசியிருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்து விவசாயிகளா பிறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்களா தேர்தல் பிரச்சாரத்தப்ப. இப்போ வந்து அதே விவசாயிங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணணும்னா நீங்க மொத்தமா தள்ளுபடி பண்ணணும்ல. நீங்க சொன்ன வாக்குறுதி தானே சார் செய்ய சொல்றாங்க, உங்களை புதுசா எதுவும் செய்ய சொல்லி அதை சொல்லி தானே விவசாயிங்க ஓட்டு வாங்குனீங்க. மொத்தமா நான் வந்து தள்ளுபடி பண்றேன் 100% அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த நியூஸ்ல எப்படி ஃபிளாஷ் ஆகுதுன்னா 75,000 தள்ளுபடி, 100% தள்ளுபடி. 75,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா 100% தள்ளுபடி. அது 100% ஏமாத்தாதீங்க. அதாவது இப்படிதான் நியூஸ்ல வந்து ஏமாத்துறது 100% அப்படின்ற மாதிரி. 100% நான் வாங்கின மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணணும் சார், நீங்க சொன்னது அதான், ஆனா செஞ்சது வேற. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் வெறும் 25,000 தான் உங்களால ஏத்த முடியுது அப்படின்னா இப்பயும் விவசாயிங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. விவசாயிங்க மேல உங்களுக்கு வந்து அந்த பரிதாபம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இங்க பயிர் கடன் வாங்குறாங்கன்னா பயிர் நாசமா போச்சுன்னு அர்த்தம் சார், பயிர் அங்க விளையிலன்னு அர்த்தம் சார், விவசாயிங்க அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சார். அவங்களுக்கு பேசிக்கா நீங்க மத்தது கூட அப்புறம் பண்ணிக்கோங்க, ஆனா அந்த விவசாய கடன்லாம் இருக்குல்ல அதுல வந்து கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன
கொடுமை சரவணனது. எனிவேஸ் இதுக்கப்புறமும் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா திருப்பி விவசாயிங்க ரோட்ல வந்து ஃபுல்லா போரானதுக்கு அப்புறம் திருப்பி இது பேசு பொருளானதுக்கு அப்புறம் இன்னொரு 25,000. அதாவது மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து மனசு வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஏத்திக்கிட்டு இருக்காரு. 50,000 சொன்னாரு, இப்ப 25,000 சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது பார்த்து பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு என்ன மகாராஷ்டிராவால பண்ண முடியுது, மகாராஷ்டிரா கவர்மெண்டால பண்ண முடியுது, ஏன் தமிழ்நாடு கவர்மெண்டால பண்ண முடியல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விவசாயிங்க இழுச்சவாங்களா? நீங்க என்ன வேணா பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பெருசா நாமத்தை போட்டா அமைதியா போயிடுவாங்க. அதிகபட்சம் ரோட்ல வந்து ஒரு 4 நாள் கத்துவாங்க, அதுக்கப்புறம் அமைதியா போயிடுவாங்கன்ற எண்ணம் தானே. அந்த எண்ணம் தாங்க ஆக்சுவலா இங்க தேர்தல் வாக்குறுதின்னு கொடுக்குறாங்களே, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்சி வந்து கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வைக்கணும். ஏன்னா இஷ்டத்துக்கு நீ உனக்கு பாட்டுன்னு எல்லாரும் வாக்குறுதி அள்ளி தெளிச்சுறது, வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு நாமத்தை போட்டு விட்டுட்டு இருக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தாவேக்காவை மட்டும் சொல்ல, திமுக அதிமுக எல்லா கட்சியும் அதே மாதிரி தான். இலவசங்கள் அவங்க பாட்டு அனௌன்ஸ் பண்றது, வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு செக் வச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆப்பு ஒன்னு அடிக்கிறது. என்னடா பொழப்பு இது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொன்னு வெள்ளை அறிக்கை நேத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே. சோ தமிழ்நாட்டோட கடன் வந்து 13 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திமுக வந்து அதிகமா கடன் வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க தாவேக அரசு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். 60 வருஷம் வாங்கினதை விட திமுக லாஸ்ட் 5 வருஷத்துல வாங்கிருக்கு. கேட்டா நாங்க நலத்திட்டங்களை பண்ணோம், இலவசங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சோ இப்ப திமுக என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப நாங்க வந்து இவ்வளவு கடன் வாங்கிட்டோம், ஆனா நாங்க வந்து இவ்வளவு திட்டத்தெல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க அதே மாதிரி நீங்க சொன்ன இலவசங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆட்சி முடியும் போது 20 லட்சம் கோடி கடன்ல இருக்கும் தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிதியமைச்சரா இருந்த தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே. சோ 20 லட்சம் கடன் கோடியோட தான் தாவேக அரசு வந்து வெளியே வரும் 5 வருஷம் முடியும் போது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா 20 லட்சம் இல்ல, அதை விட அதிகமா தான் கடன் ஆகும். ஏன்னா அவ்வளவு இலவசங்களை வந்து தளபதி வந்து அள்ளி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி அள்ளி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கடன் இல்லை, இதோட கடன் அதிகமா தான் ஆகும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு கீழே நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா நான் என் பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கம் தென்னரசு எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்ட்டா இருக்காங்க தாவேகோட அந்த திட்டங்கள் மேல. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா வருது, இவங்க நலத்திட்டங்கள்னு திமுகவும் சரி இந்த தாவேகாவும் மாறி மாறி சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா, அது நலத்திட்டங்கள் இல்ல, மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு, மக்களுக்கு வந்து ஓட்டு வாங்குறதுக்கு பண்ண எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள்னு சொல்றாங்க. உண்மையான நலத்திட்டங்கள் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு எஜுகேஷன், அதாவது உலக தரத்துக்கு எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்கணும், மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுக்கணும். இது ரெண்டுக்கு தான் பாத்தீங்கன்னா மேஜரா எல்லா குடும்பங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எதுவுமே கொட்டுறது படிப்புக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் தான் மொத்தமா கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னும் போது உண்மையிலே மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா அது ரெண்டுத்தையும் இலவசமா கொடுத்துட்டு வேற எதையுமே இலவசமா கொடுக்காது. அதை தான் பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் மக்கள் மேல அக்கறை இருக்க ஒரு அரசாங்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து 2500 தரேன், நான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை ஃப்ரீயா விடுறேன், நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றது எல்லாமே எதுக்குன்னா மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு தான். சோ அதை தான் திமுகவும் பண்ணுச்சு, அதை தான் தாவேகாவும் பண்ணுச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிறாங்க. நீ அதிகமா கடன் வாங்கிட்டேன்னு அவங்க சொல்ல, நீங்க அதை விட அதிகமா வாங்க போறீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, என்ன பொழப்படா இது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன்டா இந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுன்னு மக்கள் இப்பயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்றாரு. இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்க சொல்லிருக்காங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல போய் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல போய் ஏன் அப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனா அங்க எதுக்கு அரசியல் பேசுறீங்க, அங்க போறீங்களா அது என்னதான் உங்க கட்சிக்காரங்க கல்யாணம் என்ன வேணா இருக்கட்டுமே, அங்க போயிட்டு ஓகே மணமக்களை வாழ்த்திட்டு வரது விட்டுட்டு அங்க போயிட்டு அரசியல் பேசுறது, அதாவது சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசுறது, அப்புறம் நாட்டு நடப்பை பத்தி பேசுறது, அங்க போய் ஏன் பேசுறீங்க அப்படின்றதா புரியல. என்ன பறக்கானது. இதுக்கடுத்து அவங்க அப்பா உதயநிதி ஸ்டாலின் அவரோட அப்பா மு.க. ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் விஜய் பத்தி இப்ப என்ன நியூஸ் வருது, அதாவது வாட்ச் போட்டு வந்தாரு, கோட் சூட் போட்டு வந்தாரு, இன்னைக்கு கோட் சூட் போடல வேட்டி சட்டையில வந்தாரு. சோ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்களை பத்தி வர நியூஸை பாருங்க, நியூஸ் பேப்பரை படிங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்திருக்காரு. டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தாரு, வாட்ச் கட்டிட்டு வந்தாரு, செஸ் விளையாடினாரு, இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்னைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையிலே நியாயமான அட்வைஸான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அது நியாயமான அட்வைஸ் தான். ஏன்னா இங்க நியூஸ் அப்படிதான் வருது. ஆக்சுவலா நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கையாட்டினாரு, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல இருந்து போகும்போது அங்க இருக்க மக்களுக்கு வந்து பார்த்து கையாட்டினாரு, கை கொடுத்தாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைரலான நியூஸா மாறிட்டு இருக்கு. எனக்கு புரியலையே இதெல்லாம் வைரலான நியூஸா, எனக்கு புரியலையே இது எவ்வளவு நாளைக்கு இப்படியே கொண்டு போவீங்க. இப்ப
இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டராவே நீங்க வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நியூஸ் மீடியா சேனலும் இதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஃபுல்லா அவர் இன்னும் ஆக்டராவே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியனுங்க, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டருங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் நீங்க வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் மாதிரியே குளோரிஃபை பண்ணி காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவர் பொத்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவர் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் வாழ்க்கையில ஒரு பக்கத்துல நெருக்கமா கொண்டு வாங்க. இன்னும் ஒரு எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஆளா வந்து காமிக்காதீங்க. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அவர் தான் முதல் அமைச்சர். ஸோ அப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருந்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரீஷியஸ் ஒரு மனுஷன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காதீங்க. இந்த மீடியா சேனல் பண்ணுறதாங்க இவ்வளவும். எலெக்ஷன் டைம்ல இதை தான் பண்ணாங்க, இப்பயும் அதை தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆக்டருங்களை, சினிமா நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா குளோரிஃபை பண்ணி காமிக்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. எல்லா காலேஜ் அப்புறம் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்ல எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது. அதாவது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களே இல்லாத மாதிரியும் இந்த நடிச்சவங்க மட்டும் தான் வந்து இந்த பசங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இவங்களை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது. இந்த பொழப்பு இன்னும் எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் சொன்ன அட்வைஸ் வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு நியூஸ் அவர் படிக்கணும், நியூஸ்ல என்ன நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறைக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டே முதலமைச்சர் கிட்ட கொடுக்கல, அவரை சுத்தி இருக்கவங்க கிட்ட தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கப்படுது, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா முதலமைச்சர் கிட்ட தான் உளவுத்துறையோட ரிப்போர்ட் போகணும். அவரை விட்டுட்டு அவரை சுத்தி இருக்க ஆட்கள்லாம் பாக்குறாங்கன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சோ அதை தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 9 to 5 ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது என்னது 9 to 5 ஜாப் மாதிரி? அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 5 மணிக்கு மேல, அதாவது 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப அப்ப 6 மணிக்கு மேல தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அது முதலமைச்சர் விஜய் பொறுப்பு இல்லையா? 5 மணிக்கு முடிஞ்சிருச்சுங்க, ஜாப் டைம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போறேன், ஆக்டருங்க எல்லாம் வாங்க வந்து போட்டோ எடுங்க, இதுதான் போயிட்டு இருக்கு. இதோ நேத்து வந்து சமந்தா போட்டோ எடுத்தாங்களா, சிம்பு போட்டோ எடுத்தாங்களா, இப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. சோ நாட்டில் என்ன நடக்குதுன்றது நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பார்க்கணும்னு கொடுத்த அட்வைஸ் ஒரு நல்ல அட்வைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதில் 8 குழந்தைங்க, 8 சிறுமிகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. சென்னையிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றில் 3 வயது குழந்தை உட்பட 8 சிறுமிகள் மற்றும் 4 பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸோ இவ்வளவு பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து பெரிய பேசு பொருளா மாறிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் சேஃப்டியா இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. அதுவும் ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் ஏன் இவ்வளவு நடக்குது, இவ்வளவு அதிகமா போகுது? ஸோ இந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து பயம் விட்டு போச்சா, தமிழ்நாடு போலீஸ் மேல, காவல்துறை மேல இருக்க பயம் விட்டு போச்சா, இங்க சட்டத்து மேல இருக்க பயம் விட்டு போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ பயம் விட்டு போகுதுன்னா என்ன ஆகும்? அப்ப வந்து நீங்க இந்த பயத்தை கிரியேட் பண்றதுக்கு சட்டத்தை கடுமையாக்கணும், தண்டனைகளை வந்து கடுமையாக்கணும், தண்டனைகள் கடுமையானதான் குற்றங்கள் குறையும் அப்படின்ற அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து தண்டனைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வேற வழியே இல்ல. சும்மா மேடை பேச்சுல வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுப்பேன், சும்மாலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாம, உண்மையிலேயே சொல்றேன், தண்டனைகளை வந்து கடுமையாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சீமான் பேசின டயலாக்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல, சோ அதை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான்டா சரியா இருக்கும், இப்படிதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. அங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஆக்சுவலா அரப் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால தான் அங்க சேஃப்டி வந்து நம்பர் 1ல இருக்கு. அவ்வளவு பேர் டூரிசம் எதுக்கு துபாய் வந்துட்டு இருக்காங்க. துபாய் ஒரு பாலைவனம் தான், அதை வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் பயமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கச்சா எண்ணெய் வித்து சம்பாதிக்கிறாங்கல்ல, அதை விட இப்ப எதுல திரும்ப சம்பாதிக்கிறாங்க? டூரிசம்ல தான் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஒரு பாலைவன கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வித்து சம்பாதிக்கிறத விட டூரிசம்ல சம்பாதிச்சிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சுன்னு பாருங்க. ஒரு பாலைவனத்தாலே அதை பண்ண முடியுதுன்னா தமிழ்நாடு மாதிரி எல்லா வளங்களும் இருக்க ஒரு மாநிலத்தால அதை பண்ண முடியாதா? ஆனா அதை பண்ணணும்னா துபாய் மாதிரி முதல்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். துபாயில பாதுகாப்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ரூல்ஸ் ரொம்ப கடுமையா இருக்கு. ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் பாதியாவது கொஞ்சம் ரூல்ஸை கொஞ்சம் கடுமையாக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ இதுக்கு திமுக காரங்களா பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சம்பவம் லோடிங்டா அப்படின்ற மாதிரி. இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. கிளீன். முதலமைச்சர் விஜய் அதை டிவிகே சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப லைட்டா கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பாங்க. என்னென்ன கேட்க போறானுங்களோ, என்னென்ன பண்ண போறானுங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா திமுக கேட்கறதுக்குலாம் நம்ம ஃபயர் விடுற நிலைமைக்கு டிவிக்கு அந்த அளவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு காலத்துல திமுக வந்து பாத்தீங்கன்னா கழி ஊத்திக்கிட்டு இருந்தோம். என்னடா அரசியல்வாதிங்க நீங்க, என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப தாவேக்கா பேசுறதும் தாவே
தாவேக்காவோட அந்த ஸ்பீச் அவங்க படிக்கிறது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏய் இதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற, அதாவது நம்மள எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல நிதியமைச்சர் வேற பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க, என்ன பதில் சொல்றாரு, இன்னைக்கு ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சம்பவம் ரொம்ப ஜாலியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி. நாளைக்கு வீடியோல அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.